Hi viewers, welcome and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக நிறைய நம்ம Kollywood சம்பந்தப்பட்ட விஷயங்களோட வந்திருக்கேன். சோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Welcome back to Kollywood Uncut. நம்ம அடுத்ததா பார்க்க போறது நண்பர்கள் நட்பனை மற்றும் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். And இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். And இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா, டைரக்டர் பேரரசு, இன்னும் நிறைய கெஸ்ட் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்துட்டு அன்பாலயா பிரபாகரன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. And இமான் அண்ணாச்சி வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நான் வந்து வைகாசி பிறந்த வச்சு படம் பண்ணிட்டு கிழக்கே வரும் பாட்டு, அக்கறை சீமையிலே, காற்றுள்ள வரை, அப்புறம் கன்னடத்தில் எஜமானா, அதெல்லாம் டபுள் சில்வர் ஜூப்ளி வச்சு விஷ்ணுவர்தன் சார் வச்சுலாம் பண்ணது. இருந்தாலும் அந்த இடைவெளிக்கு பின்னால் ஃபிலிமேக்லேருந்து டிஜிட்டலுக்கு நான் வரும்போது முதல்ல டிஜிட்டலில் படம் பண்ணேன். கேமராமேன் என்னுடைய செல்வா ஆர்எஸ் சார் எனக்கு பெருந்துணையாக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுத்து கொடுத்தாரு. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் படம் வெளியிடுறதுக்கும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நிறையா படங்கள் ஒரு வாரத்துக்கு போட்டாபடி போட்டுக்கிட்டு வரும்போது அதை மனசில் பதிய வைக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரிஞ்சும் இந்த காலகட்டத்தில் என்னையை நம்பி, என்னுடைய கதையை நம்பி படம் எடுக்க முன்வந்த தயாரிப்பாளர் சி மாதையன் அவர்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள். நான் நம்பி இருந்தது, என்ன நம்பி இருக்கிறார் ப்ரொடியூசர்னாக்கா நான் ஒரு ஹீரோவை நம்பணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தவர் நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கும் செங்குட்டுவன் அவர்கள். அவர் சும்மாவே நிற்க மாட்டார், டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பார். நான் பிரசாந்தை அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு தடவை டி நகர் வழியாக போய்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு முன்னால் பிரசாந்த் வந்து கராத்தே ஃபைட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று பண்ணாப்புல. இந்த பையன் யாருன்னு ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், தியாகராஜன் பையன் அப்படின்னாப்புல. உடனே நேரம் வந்து நம்ம படத்துக்கு இவர் தான் ஹீரோன்னு என் ப்ரொடியூசர் பிரபாகர் சார்கிட்ட போய் சொன்னேன். ஆனால் தியாகராஜன் சார் பையன், அவரே ஹீரோ, அவர் பையனுக்கு ஹீரோ ஆகிறது அப்படின்னு. அதை பற்றிலாம் கவலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சார் நிறைய போய் இங்கே கதையும் சாமியும் போட்டுக்காங்க மிதமாக மாற்றமாக அவனை பிரசாந்த் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு. கதையை கேட்டதுக்கப்புறம் படிப்பு எப்போ வேணாலும் படிச்சுவாங்க சார், இந்த படம் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாபெரும் ஹீரோவாக இருந்தவர் அவரே சொன்னார். அது மாதிரி இந்த படத்தில் இந்த ஹீரோ எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்டேஜில் என்ன இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினாக பிரசாந்தோட கொண்டு வந்ததே ராதா பாரதி சார் தான். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆயிடுச்சுனாக்கா, ஹீரோயினை நடிக்கும் போது சார் வேறு வாய்ப்பு எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ அம்மா ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு. அதான் சார் கிட்ட சொல்கிறார், சார் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பாட்டி கேரக்டருக்கு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மதர் கேரக்டர்னோடனே எல்லாமே டல்லாக ஒரு காட்டன் சாரீ கட்டிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படி தான் நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த ஹீரோயின் கெட்டப்லேயே எனக்கு ஒரு மதர் கேரக்டர் கொடுத்தாரு சார். உண்மையிலே ரொம்ப என்ஜாயபுளாக நான் ஆக்ட் பண்ணேன். அண்ட் எத்தனையோ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணது வரைக்கும் 52 ஃபிலிம்ஸ் ஹீரோயினாக முடிச்சேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயும். பட் என்ன தான் இருந்தாலும் ராதா பாரதி சார் முன்னாடி நிற்கும் போது ஒரு பயம் தான். அது அங்கே வந்தாலே அவர் ஒரு சிங்கம் மாதிரி, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் டைரக்டர் இல்லை, அப்படியே இருப்பார். அது என்னென்னா ஷார்ட் ஓகே இல்லைன்னா கூட ஒரு அழகாக சிரிப்பார். அது சார் கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகுனா கூட டேக் சிரிப்பார். அப்போவே சார் 1 மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு போயிடணும். ஸோ வாட் ஐம் சேயிங், அவர் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள ஒரு மேன் ரைட் ஃப்ரம் டே 1 நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, மெயிலில் ஃபோட்டோ அனுப்புங்க, அது இதுன்றாங்க. டைரக்டர் சார் ராதா பாரதி என்னை பார்த்தது என் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபோட்டோகிராஃபில் தான்.
தலை நிறைய எண்ணெய் வச்சு ஜடை பின்னி அதோட தான் ஃபோட்டோஸ் கொடுத்தோம். நேராக ஒரே தூரம் பார்த்தாரு. ஸ்க்ரீன் டெஸ்ட் இல்லை, ஆடிஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. டைலாக் பேசுவியாமா, ஓகேம்மா நாளையிலேருந்து ஷூட்டிங் வந்துடு அப்படின்னு. ஸோ சச் அ கான்ஃபிடன்ட் டிரெக்டர். இன்றைக்கி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வர நியூ கமர்ஸ் இல்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் இன்னும் 1 அனுப்புங்க, இன்னும் 5 அனுப்புங்கன்னு கேட்குற டிரெக்டர்ஸ் தான் இன்றைக்கி இருக்காங்க. ராதாபாரதி சார் திருப்பியும் ஒரு நல்ல டிரெக்டராக வரணும். ஏன்னா அவர் மாதிரி கான்ஃபிடென்ட்டான டிரெக்டர்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வாழ்த்துக்கள் சார், அண்ட் ஐம் ப்ரேயிங் ஃபார் யூ. இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஷூட் அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக செமையாக நர்வஸ் ஆகிடுச்சு. சாங் அன்றைக்கும் சரி, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் அன்றைக்கும் சரி, இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கு எங்கள் அப்பா ஒன்றே தான் சொன்னார், நீ என்ன இது பண்ணாலும் சரி, உனக்கு பின்னாடி நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. அந்த ஆதரவு தான் எனக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணுறதும் ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தது. ரெண்டாவது டைரக்ட் சார் ஃபஸ்ட்டே இந்த ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாரு. இந்த டைலாக் தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி மாடுலேஷனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஓகே சார், இந்த மாதிரி எந்த மாதிரி சார் உங்களுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணி அப்படியே எப்படி நடிக்கணுமோ அதை அப்படியே நடிச்சு காட்டினார். எனக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஓகே, நீங்கள் என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்குவோம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் போய் நிற்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரினா அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட வரல. சார் இந்த மாதிரி எனக்கு ஆகுது சார், நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஷிவரிங் ஆகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அதுக்கு நேராக செல்வா சார் வந்தார், கேமராமேன் சார். உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னாரு. சார் இல்லை சார், எனக்கு என்னென்னா அவர் சொல்கிற டைலாக்கு எனக்கு வருது, ஆனால் என்னென்னா தடுமாற்றத்தோட நர்வஸோடு வருது அப்படின்னு சொன்னேன். சினிமாவுக்கு ஒன்று தான் நீ வந்து விடணும், அதில் நீ சினிமாவை விடணும், இல்லை உனக்குள்ளே இருக்க பயத்தை நீ விடணும் அப்படின்னாரு. ஓகே சார், நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு திருப்பியும் அந்தளவுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, டான்ஸும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் வந்துச்சு. அப்புறம் டைரக்டர் சார் வந்து படம் முடியும் போது ஒன்று சொன்னார், நான் ஸ்டார்டிங்கில் நீ நல்லா பண்ண அப்படின்னு சொன்னேன்னா, நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு நினச்சி கம்மியாக தான் பண்ணுவேன், அதனால் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நீ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டே சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அடுத்தது அப்பா. எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து எனக்காக 1 நாளோ 2 நாள் விடிய கண் முழிச்சு இந்த இடத்துல எனக்காக கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து எல்லா லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரேமுல பிரியா.